தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய எம்எடுக்கான ஆன்லைன் கோர்சஸ் அதுக்கு வந்து மார்க் டெஸ்ட்டும் ஃபைனல் டெஸ்ட் ப்ராக்டர் டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான கம்யூனிகேஷன் தான் இந்த 12/10/2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எம்எட் வந்து 2 கிரெடிட் கோர்ஸ் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து 2 கோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எம்எட் படிக்கிறவங்க எம்எட் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 கோர்சஸுமே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த 2 கோர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது உமன் எம்பவர்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கான லிங்க் வந்து இந்த கம்யூனிகேஷனில் கொடுத்துருக்காங்க. மார்க் டெஸ்ட் நீங்கள் அசைன்மெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டுப்பீங்க. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க. உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் 15/10/2023 11:30 1:30 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து 2 hours டைம். சப்போஸ் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலுமே 1:30 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனல் எக்ஸாமோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour தான். ஓகே, 18/10/2023 11:30 to 12:30 டைம் கொடுக்குறோம். இந்த மார்க் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைனல் ப்ராக்டர் டெஸ்ட் எக்ஸாம் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கான மார்க் டெஸ்ட் டேட் வந்து 15/10/2023 2:30 to 4:30 ஆஃப்டர்நூன். ஓகே, ஃபைனல் எக்ஸாம் ஆன்லைன் ஃபைனல் எக்ஸாம் 18/10/2023 2:30 to 3:30 1 hour. ஓகே, ஸோ இந்த 2 கோர்சஸுமே 15th அன்னைக்கு மார்க் டெஸ்ட்டும் மாடல் டெஸ்ட்டும் 18th அன்னைக்கு ஃபைனல் டெஸ்ட். ஓகே, இறுதி தேர்வும் டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இதில் வந்து அசைன்மெண்ட் ஆல்ரெடி சப்மிட் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் ஆன்லைன் கோர்ஸுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண முடியாதவங்க அந்த ஆன்லைன் கோர்ஸ்க்கு வந்து எழுத முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு வந்து இன்டர்னல் மார்க் தனியாக வரும். ஓகே, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் மார்க் வராது. ஸோ ஃபைனல் எக்ஸாம் மட்டும் வச்சோம்னா சர்டிஃபிகேட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால நீங்கள் இன்டர்னல் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி இன்டர்னல் மார்க் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அது எல்லாருமே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் முடித்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க. டிஎன்டியூ ஆன்லைன் கோர்ஸ் அந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் கோர்ஸ் மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க்கு அந்த டேட் டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளாஷ் மெசேஜ் அந்த டைமிங்கில் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மெட்டீரியலில் வந்து பின்னால் வரக்கூடிய கொஸ்டின்ஸு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து மார்க் டெஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லா யூனிட்டில் உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்து வச்சிட்டாலே வந்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மை கோர்சஸில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய கோர்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கோர்ஸ் எண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து கோ டு ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளாஷ் மெசேஜ் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, அந்த டேட்டில் அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸாம் போகணும். அப்படி இல்லைன்னா இந்த உங்களுடைய கோர்ஸ் கன்சல்ட் கோர்ஸ் குள்ளேயே வந்து அந்த மாதிரி கோ டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி கோ டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஓகே, நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்து ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து தயாராகணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போகக்கூடிய மெத்தடு. ஸோ எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த கோர்ஸ் வந்து எண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் காலேஜ் லாகினுக்கு வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ உடனடியாக உங்கள் மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டும் வந்துடும். ஸோ சர்டிஃபிகேட் வந்து காலேஜ் மூலமாக உங்களுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மை சர்டிஃபிகேட் ஆப்ஷன்ஸ்லையும் சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எம்எட்டுக்கான அந்த அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு எப்படி அந்த மார்க் டெஸ்ட்டுக்கும் ஃபைனல் டெஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர். ஸோ இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆன்லைன் கோர்ஸுக்கான அந்த சர்டிஃபிகேட் பெறுவதற்கு நமது வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.